என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். உருகி உருகி உன்னில் கரைந்தேன் நாவல் பகுதி 9. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். அனஸ்வர் அகல்யாவோடு வீட்டை நோக்கி பயணிக்கும் போது ஏதோ ஒரு நெருடல். சில நாட்களாக மௌனம் ஒன்றே பாஷையாக எதற்கும் மௌனமாகவே இருந்த அக்ஷரா வாய்து வளவளவென பேசிக்கொண்டே வருகிறாள். ஹனிமூன் பற்றி அவளிடம் கேட்க கூட அவனுக்கு இப்போது விருப்பமில்லை. ஏதோ வேண்டாத விருந்தாளி தன் அருகில் அமர்ந்திருப்பது போல் அவனுக்கு தோன்றுகிறது. இது அவனுக்கே விந்தையாக தான் இருக்கிறது. இப்போது அனஸ்வர் மௌனமாகிவிட்டான். வீடு வந்து சேரும் வரை மூச்சு விடாமல் பேசிக்கொண்டே வந்தவள் வீட்டிற்குள் வந்ததும் அவனது அப்பா அம்மாவை கண்டு முகம் கருத்தாள். என்னம்மா, அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா? அனஸ்வரின் அம்மா கேட்க அவர் முகத்தை கூட பாராது இருக்காங்க. ஒற்றை வார்த்தையில் பதிலளித்து விட்டு சட்டென்று அறைக்குள் சென்று மறைந்தாள். அவள் பின்னால் உள்ளே வந்த அனஸ்வருக்கு அது கூட நெருடலாக இருக்கிறது. முன்பு அக்ஷரா இப்படி இல்லை. அவனது அப்பா அம்மாவிடம் மிகவும் மரியாதையோடு மட்டுமே நடந்து கொள்வாள். அவளது வீட்டிற்கு சென்று வந்ததும் அவளிடம் ஏன் இப்படி ஒரு மாற்றம் அவனுக்கு புரியவில்லை. அனஸ்வரை கண்டதும், என்னப்பா சீக்கிரம் வந்துட்ட? அம்மா கேட்டார். ஒரு மீட்டிங் இருந்ததுமா, அதை முடிச்சிட்டு நேரா வீட்டுக்கே வந்துட்டேன். சரிப்பா, இந்த நாடகம் எத்தனை நாள் தொடரும்? அப்பா கேட்டார். எந்த நாடகம்ப்பா? நான் எந்த நாடகத்தை பத்தி சொல்றேன்னு உனக்கு தெரியலையாப்பா? ஓ, அந்த நாடகத்தை சொல்றீங்களா? அது அப்பா தான் சொல்லணும். அவர்கிட்ட கேட்டா அது அனஸ்வர் தான் சொல்லணும்னு சொன்னாரே. அப்பா கிட்ட பேசுனீங்களாப்பா? ஆமா. என்ன சொன்னாரு? அவனுக்கு எங்க மேல இருக்கிற கோபம் இன்னும் போகலையா? நீயாவது எடுத்து சொல்லக்கூடாதா? நாங்க 2 பேரும் அனாதைகள் மாதிரி இந்த பங்களால தன்னந்தனியா இருக்கோம். எங்களுக்கு வயசு ஏறிட்டே போகுது, இறங்கல. நாளைக்கு எங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா அவனால நிம்மதியா வாழ முடியுமா? இத அவங்கிட்டயே கேளு அப்படின்னு சொன்னாரு. அனஸ்வரின் விழிகள் பனித்தது. அப்பா இந்த அளவு வேதனைப்பட்டா பேசினாரு? ஆமாப்பா, பாவம் அவரு. ஏதோ கோவத்துல உன்கிட்ட ஒரு வார்த்தையை விட்டுட்டாரு. அதுக்கு 4 வருஷம் அவரை தண்டிச்சது போதாதா? எங்களுக்கும் வயசு ஏறிட்டு தான்ப்பா போகுது. உன் கூட இருக்கிறதாலதான் நாங்க ஊர்ல போய் செட்டில் ஆகணும்னு முடிவு பண்ணிருந்தா அந்த முடிவை தள்ளி போட்டுட்டே இருக்கோம். நீ அப்பா அம்மா கூட போய் சேர்ந்துட்டா நாங்க நிம்மதியா எங்க ஊர் போய் சேர்ந்துடுவோம். சரிப்பா, அடுத்த வாரம் நம்ம வீட்டுக்கு போலாம். அப்படியா? இத உடனே நான் சாருக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன். அவரு ரொம்ப சந்தோஷப்படுவாரு. வேண்டாம்ப்பா. செல்போனை எடுத்தவரை தடுத்தவன், அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். அக்ஷராவுக்கும் தான். நான் யாரு என்னன்னு அக்ஷராவுக்கு தெரியாது இல்லையா? அதுவும் சரிதான். அக்ஷரா கூட ரொம்ப சந்தோஷப்படுவா. அப்ப சரி, உன் விருப்பம் போல ஆகட்டும். அவர்களின் உரையாடல் இன்னும் வளர்ந்து சென்று கொண்டே இருந்தது. அரை கதவின் அருகில் நின்று செவியை கதவில் வைத்து அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த அகல்யா மனம் குத்தாட்டம் போட்டது. இனிமே நான் தான் ராணி. அனஸ்வர், விஜய் நல்லவர் இல்லாததாலேயோ உங்க அன்பை நான் புரிஞ்சுகிட்டதாலேயோ திரும்பி வரல. நீங்க விஜய விட பணக்காரர்னு தெரிஞ்சதால மட்டும்தான் திரும்பி வந்தேன். விஜய் ஒரு வயசானவரை என்கிட்ட காட்டி அவரை கரெக்ட் பண்ணனு சொல்லும் போது எனக்கு கோபம் வந்தது. முடியாது, நான் ஒண்ணும் விபச்சாரி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலை விட்டு நான் தனியா வெளியே வரும்போது ரொம்ப தற்செயலா உங்க முதலாளிய பார்த்தேன். சாரி, உங்க அப்பாவை பார்த்தேன். அவர் அவருடைய ஃப்ரெண்டு கிட்ட உட்கார்ந்து உங்க பேரை சொல்லி புலம்பிட்டு இருந்தாரு. ஒரே மகன் அனஸ்வர் என் மேல கோவப்பட்டு வீட்டை விட்டு போய் 4 வருஷம் ஆகுது. அவன் எப்ப வீட்டுக்கு திரும்பி வருவான்னு நானும் என்னுடைய மனைவியும் ஆசையா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். இப்ப இந்த சிங்கப்பூர் பயணத்துக்கு கூட அவனை என் கூட வர சொன்னேன். ஆனா முடியாதுன்னு சொல்லிட்டான். ஆபீஸ்ல அவனுக்கு தலைக்கு மேல வேலை இருக்கான். அது அவனுடைய ஆபீஸ் தான். அந்த ஆபீஸ்ல அவன் வேலைக்கார மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கான். அவனுடைய கல்யாணத்துக்கு கூட அவனுடைய முதலாளியா தான் என்னால போக முடிஞ்சது. அப்படி வந்தா போதும்னு அவன் தான் கண்டிஷன் எல்லாம் போட்டான். நான் என்னடா தப்பு பண்ணேன்? அவன் காசையெல்லாம் எடுத்து தண்ணியா கரைச்சிட்டு இருந்தான். எனக்கு கோபம் வருமா வராதா? இது எங்க தாத்தா, அப்பா, நான் எல்லாரும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை தண்ணியா எடுத்து கரைக்கிற உனக்கு காசோட மதிப்பு எங்க தெரியும்னு வாய் தவறி கேட்டுட்டேன். வீராப்பா வீட்டை விட்டு வெளியே போனான். திரும்பி வந்துடுவான்னு நினைச்சேன். பார்த்தா மறுநாள் என்னுடைய ஆபீஸ்ல நடந்த இன்டர்வியூல எனக்கு தெரியாம கலந்துக்கிட்டு மேனேஜர் மூலமா தேர்வாகி ஏன் முன்னாடியே வந்து நிக்கிறான். அவன் ஆபீஸ் பக்கமே வந்ததில்ல. அதனால அவன் என்னுடைய மகன்னு யாருக்குமே தெரியாது. மேனேஜர் கூட என்னுடைய மகன்னு தெரியாம அவனுடைய திறமைய பார்த்துதான் வேலைக்கு தேர்வு செஞ்சிருந்தாரு. இன்னைக்கு அவன் அந்த ஆபீஸ்ல மாடா உழைக்கிறான். நேரம் காலம் பார்க்காம உழைக்கிறான். நானும் காசோட அருமை அவனுக்கு தெரியட்டும்னு சொல்லி கண்டும் காணாம விட்டுட்டேன். ஒரு 6 மாசம் இல்ல 1 வருஷத்துல திரும்பி வீட்டுக்கே வந்துடுவான்னு நினைச்சேன்.
ஆனா என்னுடைய கணிப்பெல்லாம் தப்பாவே போச்சு. ஏண்டா இவன் இவ்வளவு வீராப்பா இருக்கான், அந்த காசையெல்லாம் அவன் என்ன பண்ணான்னு சொல்லி விசாரிக்கும் போதுதான் அவன் அந்த காசையெல்லாம் எடுத்து ஏழைகளுக்கு உதவி செஞ்சிருக்கான்னு எனக்கு தெரிய வந்தது. இப்ப கூட கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசுல பாதிய ஏழைகளுக்கு தான் செலவு செய்யறான். அவனுடைய நல்ல மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன், மன்னிப்பும் கேட்டுட்டேன் ஒரு 1000 தடவை. ஆனா அவன் என்ன மன்னிக்கிறதாவே இல்ல. ஆதங்கத்தோட பேசினவரு உங்க போட்டோவை பர்ஸ்ல இருந்து எடுத்து பார்த்து ஒரு பெருமூச்சு விடும்போதுதான் நீங்க தான் அவருடைய மகன்னு எனக்கு உறுதியாச்சு. என்னுடைய இதயமே நின்னு போச்சு தெரியுமா. உங்களை நான் மிஸ் பண்ணிட்டேன்னு வேதனைப்பட்டேன். ஆனா பாத்தீங்களா, தந்திரமா அக்ஷராவை விரட்டிட்டு என்னுடைய இடத்துக்கு நான் திரும்பி வந்துட்டேன். இதுல எனக்கு பிடிக்காத விஷயம் என்னன்னா, வேலைக்காரங்களை அப்பா அம்மான்னு சொல்லி கூட்டிட்டு வந்து உங்க கூட வச்சிருக்கீங்க. அவங்கள நான் ஏன் மதிக்கணும், இல்ல நீங்க தான் ஏன் மதிக்கணும்? உங்களை வளர்த்தது இவங்கன்னா அதுக்கு சம்பளம் வாங்கி இருப்பாங்கல்ல. செஞ்ச வேலைக்கு கூலிய வாங்கினதுக்கு அப்புறமா எதுக்கு உங்க கூட கூட்டிட்டு வந்து வச்சிருக்கணும்? இது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இனி நான் இவங்கள அத்தை மாமான்னு வேற கூப்பிடணுமா? நான் கண்டிப்பா கூப்பிட மாட்டேன். வேலைக்காரங்களை வைக்க வேண்டிய இடத்துலதான் வைக்கணும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் விஜய் கிட்ட கோவப்பட்டுட்டு திரும்பி என்னுடைய ரூமுக்கு வந்ததும் விஜய் போன் பண்ணி, நான் இத்தனை நாள் உன்னுடைய குணத்தை தெரிஞ்சுக்கதான் தப்பானவ மாதிரி நடிச்சேன். நீ எப்ப என்னுடைய பார்ட்னரை கரெக்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னியோ அப்பவே உன்னுடைய நல்ல மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன்னை என்னுடைய மனைவி ஆக்கிக்க நான் முடிவு பண்ணிட்டேன். நான் இப்பதான் அனஸ்வர் என்டர்பிரைசஸோட ஓனர் மிஸ்டர் ஆதித்யநாதனை சந்திச்சேன். என்னை விட பணக்காரரா இருந்தும் எவ்வளவு எளிமையா என்கிட்ட பேசினாரு தெரியுமா. அவருடைய ஆசையோட தான் நம்ம கல்யாணம் நடக்கணும், அவர்தான் என்னுடைய ரோல் மாடல் அப்படின்னு சொன்னான். அந்த நொடி விஜய் இல்ல நீங்க போதும்னு நான் முடிவே செஞ்சுட்டேன். விஜயை விட பணக்காரரான நீங்க இருக்கும் போது எனக்கு விஜய் எதுக்கு? ஆனா விஜய கழட்டி விடணும் இல்லையா? நீங்க நடிச்சீங்களா இல்ல உங்க உண்மையான குணமே அதுதானான்னு எனக்கு எப்படி தெரியும்? என்னை ஏமாத்த நீங்க இப்ப நடிக்கிறீங்கன்னு தான் எனக்கு தோணுது. நான் திரும்பி சென்னைக்கே போறேன், இனி என்ன தொல்லை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். இனி நீங்க தான் என்னுடைய புருஷன். நீங்க சொன்ன மாதிரி நான் தான் உங்க ராணி, உங்களையும் உங்க வீட்டையும் ஆள போற ராணி. தனக்குத்தானே பேசிக்கொண்டவள் அனஸ்வர் கதவை திறந்து கொண்டு உள்ளே வர தயாராவதை அறிந்து ஓடி சென்று படுக்கையில் படுத்துக் கொண்டாள். கதவை திறந்து கொண்டு அறைக்குள் வந்த அனஸ்வர் படுக்கையில் விழிமூடி கிடக்கும் அகல்யாவை கண்டு அவள் நெற்றியை பிடித்து அழுத்துவதையும் கண்டு புருவத்தை சுளித்தபடியே அவள் அருகில் வந்து அமர்ந்தான். என்னாச்சு அக்ஷரா, தலைவலியா? விழிகளை மெல்ல திறந்து அவனை பார்த்தவள் என்றாள். ஹாஸ்பிட்டல் போணுமா? வேண்டாம், நீ இங்க பக்கத்துல இருந்தா போதும், தலைவலி எல்லாம் காணாம போகும். வியப்போடு அவளை பார்த்தவன், 6 மாசம் முன்ன நெருங்கவே கூடாது தொடவே கூடாதுன்னு கண்டிஷன் எல்லாம் போட்டு தள்ளியே இருந்த நீ இவ்வளவு சீக்கிரம் உன்னுடைய மனசை மாத்திப்பான்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. நேத்து கூட ஹனிமூன் பத்தி பேசினேன், அப்பவும் நெருங்காம விலகி நின்னு இன்னைக்கு பதில் சொல்றதா சொன்ன. இப்ப என்னடானா சிங்கப்பூர் போற முடிவை கைவிட்டுட்டதா சொல்லி எனக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கற. பரவாயில்ல, அக்ஷரா இவரை நெருங்க விடலதான். ஆனாலும் ஏதாவது நடக்காமலா இருந்திருக்கும். அவள் மனதில் சந்தேகம் தலை தூக்க, நான் தள்ளி போனா என்ன, உங்க மனைவி மேல உங்களுக்கு இல்லாத உரிமையா? அவனை ஆழமாக பார்த்தபடி கேட்டாள். அது என்னவோ உண்மைதான், ஆனா உன்னுடைய விருப்பம் இல்லாம உன்னை தொட நானும் விரும்பல. ஓ அப்படியா, சரி, இப்ப ஹனிமூன் பத்தி பேசலாமே. படுக்கையில் இருந்து எழுந்து கொண்டவன், பேசலாம் தான், பேசினா நீ சரின்னு தான் சொல்லுவேன்னு என்னுடைய மனசு சொல்லுது. ஆனா ஆனா ஏன்னு தெரியல அக்ஷரா. இன்னைக்கு காலையில நான் பாத்துட்டு போன அக்ஷராவுக்கும் இப்ப என் முன்னாடி இருக்கிற உனக்கும் ஏதோ கண்ணுக்கு தெரியாத 1000 வித்தியாசங்கள் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. உன்னை நெருங்க கூட எனக்கு தயக்கமா இருக்கு. கொஞ்ச நாள் போகட்டும், நீ சொன்ன மாதிரி ஒரு 6 மாசம் போகட்டும், பொறுமையா நம்ம வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம். ஏமாற்றமும் கோபமும் அகல்யா முகத்தில் மாறி மாறி போட்டி போட சிரமப்பட்டு அதை மறைத்தவள், என்ன அனஸ்வர் இது, உருகி உருகி என்ன காதலிச்சுட்டு என்னை யாரையோ பாக்குற மாதிரி பாக்குறீங்க, பேசுறீங்க. எஸ், நீ சொன்னது உண்மைதான், நான் உன்னை காதலிச்சேன். ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த அக்ஷராவை விட கல்யாணத்துக்கு பிறகு சந்திச்ச அக்ஷராவை இன்னும் ஆழமா உருகி உருகி நேசிச்சு மனசளவுல அவகிட்டயே ஐக்கியமாயிட்டேன். திடீர்னு உங்ககிட்ட ஒரு மாற்றம் தெரிஞ்சதும் நீ வேறையோ அவ வேறையோன்னு தோணுது. உங்களுக்கு என்ன பைத்தியமா அனஸ்வர்? நீங்க காதலிச்சது என்னதானே? ஆமா, ஆனா ஆனா எனக்கு சொல்ல தெரியல அக்ஷரா. உன் பக்கத்துல வரும்போது எனக்கு எந்த ஃபீலிங்கும் வரல. அத சொன்னேனே, இந்த நெருங்க கூட தயக்கமா இருக்கு. பிளீஸ்
எனக்காக ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணு. 6 மாசமா? சிரித்தவன், என்கிட்டயும் நீ அப்படித்தானே சொன்ன? அப்ப அது வெறும் 6 மாசம். இப்ப நான் சொல்லும் போது 6 மாசமா அப்படின்னு கேக்குற. வெறும் 6 மாசம் தான் அக்ஷரா. இதோடு சொல்றதுக்கு முன்னாடி ஓடிடும். வெயிட் பண்ணு. அனஸ்வரின் செல்போன் ஒலிக்க அதை எடுத்து பேசியவன், இதோ வரேன் சார் என்று கூறியபடியே அறையிலிருந்து வெளியே சென்றான். சென்று வருவதாக அவளிடம் ஒரு வார்த்தை கூட கூறாது காரை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்ட அனஸ்வரை ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருந்த அகல்யா பத்ரகாளியாகிவிட்டாள். கோபமாக வந்தவள் படுக்கையில் கிடந்த தலையணைகள், படுக்கை விரிப்பு, போர்வை அனைத்தையும் ஒவ்வொன்றாக எடுத்து எறிய ஆரம்பித்தாள். சத்தம் கேட்டு பதறி அடித்துக் கொண்டு ஓடி வந்தார் அனஸ்வரின் அம்மா. கீழே வீழ்ந்து கிடக்கும் போர்வை, தலையணைகளை கண்டவர், அக்ஷரா என்னமாச்சு என்று பதற்றத்தோடு கேட்டார். அவரை கண்டதும் அவளது கோபம் இன்னும் அதிகமானது. உங்களை யாரு ரூம்குள்ள வர சொன்னது? உங்க வேலை என்னவோ அதை மட்டும் நீங்க பாருங்க என்று அவள் கோபமாக கத்த அவர் அமைதியாக அறையிலிருந்து வெளியேறினார். பகுதி 9 நிறைவடைந்தது. பகுதி 10 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.